சிவாய நமஹ. மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை விரிவாக பார்ப்போம். இந்த 2025 எப்படி இருக்கின்றது, கிரக அமைப்புகள்னால் என்னென்ன பலன்கள் மிதுன ராசியை வருகின்றது, அதனால என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த 2025 அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை வழங்குகிறது. அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையிலே பலவிதமான பொருள் தேடல்களிலே இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் வருவது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுதான் உனக்கு ரூட், இந்தந்த வழிகள் தான் உனக்கு பொருள் ஈட்டுவதற்கான நல்ல வழிகள், இதுதான் உனக்கான அறம் அப்படிங்கிறத ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த வருடம் 12ல் குரு பகவான் வக்ரம் ஆரம்பத்தில், அப்படித்தான் இந்த வருடமே ஆரம்பிக்கிறது. பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா 10ஆம் தேதி வரைக்கும் அந்த குரு பகவான் வக்ரகதியிலேயே போய் கொண்டிருக்கிறார். இதில் வாக்கிய முறைப்படி பார்க்கும்போது இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இந்த 2025 வருடத்திலே ராகு பகவானினுடைய அதே போல கேது பகவானினுடைய பெயர்ச்சிகள் நடைபெறுகிறது. ராகு பகவான் எப்போதும் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வார். அந்த வகையில் மிதுன ராசிக்கு அவர் 10ஆம் இடத்திற்கு ராகு பகவானும், உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு சகோதர தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு கேது பகவானும் வருகிறார். இதில் நல்ல அமைப்பு என்ன அப்படின்னா, ராகு பகவான் மணி மந்திர ஔஷத போக போக்கியகாரகர். அவர் 10ஆம் இடத்திற்கு வர்றதுனால ஜீவனஸ்தானம் வலிமை அடையும். அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. வெளிநாடுகள், வெளியூர், வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள், இவர்களினாலே உங்களுக்கு ஆதாயம், பொருள் வரவுகள் ஏற்படும். குறிப்பாக இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள், அல்லாத வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ப்ராஜெக்டை எடுத்து சொந்த ஊர்லேயே செய்பவர்கள், அல்லது வெளிநாட்டுக்கு அடிக்கடி சென்று வேலை செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள், அதே மாதிரி ராகு சம்பந்தப்பட்டவர்கள், அவர்கள்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட், அதெல்லாம் ராகுனுடைய சம்பந்தம். அதே போல் அசைவ உணவு பதார்த்தங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் ராகுவினுடைய சம்பந்தம். தோல் சம்பந்தப்பட்டது, லெதர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே ராகுவினுடைய விஷயங்கள். அதே மாதிரி ராகுவினுடைய விஷயம் இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா, கேளிக்கை சம்பந்தப்பட்டவரும் ராகு பகவான். அதனால இந்த மாதிரி துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்புகள், அதிகப்படியான லாபங்கள், உயர்வு ஏற்படும். மேலும் அதே இடத்துல சனி பகவானும் இருக்கின்றார். ஜீவனஸ்தானத்திலே சனி பகவான் ராகுவுடன் சேருகிறார். அதே மாதிரி ஏப்ரல் மாதம் மே மாதம் 11ஆம் தேதி 2025 பிறகு குரு பகவான் மிதுன ராசி உங்க ராசிக்கு அவங்கள பார்க்கின்றார். அதனால பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சேர்க்கைகள் ஒரு நல்ல பலனை தரும். குறிப்பாக ஏற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கும். இந்த 9ஆம் பாவத்தை குரு பகவான் பார்ப்பார். அதனால அந்த ஏற்கனவே குரு பகவானுடைய 9ஆம் பாவத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் இருக்கின்றார். ஜீவனஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த ராகு பகவானாக இருந்தாலும் சரிதான், அதிலே இருக்கக்கூடிய சனி பகவானாக இருந்தாலும் சரிதான், இதில் குருவினுடைய பார்வை அவர்களுக்கு கிடைக்கும். அதனால என்ன ஒரு அமைப்பு அப்படின்னா, ஒரு வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றோம், இதில் ஏதாவது ஒரு அபிவிருத்தி செய்ய வேண்டும், ஒரு படிப்பு படித்துட்டா இதில் நம்ம அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் நல்ல அபிவிருத்திகள், ஒரு படிப்பு படிக்கிறதுக்கோ அது சார்ந்த அணுகுமுறையோ அல்லது ஒரு நபர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக வாழ்க்கையிலே நல்ல செழுமையோ அடையும்படியான நல்ல பாக்கியங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த வருடத்தில் ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை சனி பகவான் வக்ரகதியிலே உங்களுடைய 9ஆம் பாவத்திலே செல்லுகிறார். அதாவது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானத்திலே சனி பகவான் வக்ரகதியிலே சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்னு 5 மாதங்கள் அவர் பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதியிலே செல்லுகிறார். இந்த சமயம் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதங்களாக அமையும்.
அதே மாதிரி வந்து சனி பகவான் வந்து பெயர்ச்சி ஆயிட்டாரு, அவர் வந்து இப்போ இதில் இருக்காரு அப்படிங்கிறதுலாம் திருக்கணித முறைப்படி நாம் சொல்லக்கூடியது எல்லாமே திருக்கோயில் அனுஷ்டான வாக்கிய முறை. திருக்கோயில்கள் பூராமே அனுஷ்டானம் செய்வது வாக்கிய முறைப்படி தான். அதனால் நம்மளுக்கு முக்கியம் வாக்கியம். ஆகையினால வாக்கிய முறையான பயிற்சி சனி பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது 2026 ஏப்ரல் மாதத்தில் தான் நடக்கிறது. அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த சனி பகவான் அவருடைய ஸ்புடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலே தான் சனி பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை தரும்படியான இடத்துல தான் இருக்கிறார். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் அந்த சனி பகவான் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வக்ர காலத்திலே நல்ல பலன்களை அதிகமாக தருவார். சனி பகவானினுடைய அந்த சிறப்பு அது. அப்புறம் அதுக்கு குரு பகவானினுடைய பார்வையும் பெறுகின்றது. இந்த குரு பகவானுடைய பார்வை நன்மையை மட்டுமே தான் அதிகமாக தரும். அதில் உங்களுடைய முதல்ல விஷயம் என்னன்னா சம சப்தம பார்வை 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், அல்லது ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க, 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடாக இருந்து கொண்டு இருக்கிறோம், அடிக்கடி இல்லைன்னா எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் பிரச்சனைகள், வீட்டுக்கு வீடு அடிக்கடி சண்டை வந்து கொண்டு இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு விஷயமாக அடிக்கடி கோபம் ஏற்பட்டு பிரிந்து விழுந்து செல்லுகின்றோம், அல்லது வேலை நிமித்தமாக நான் வெளிநாட்டிலே இருக்கேன், அவங்க இன்னொரு இடத்துல இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், அல்லது 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஏதோ ஒரு தள்ளி தள்ளி போய் கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 பார்த்தோம் அப்படின்னா அந்த சனி பகவானினுடைய 9ஆம் இடமாக வக்ரமாக இருக்கட்டும், குரு பகவான் வக்ரம் அடைகிறார். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026, இந்த 2025 அதுக்கு அடுத்த வருஷமான 2026 வரை குரு பகவான் வக்ரகதியிலே போகிறார். சற்றேறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதத்தில் ஒரு 15 தேதி, டிசம்பர், அதே போல் வந்து ஜனவரி, பிப்ரவரி, சற்றக்குறை பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள் அவர் வந்து வக்ரகதியிலே செல்கின்றார். இந்த காலம் அப்படிங்கிறது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பொற்காலம். ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியிலே செல்லக்கூடிய காலம் யோக காலம். அதனால் அந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்தணும். நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்கள் இந்த சமயத்திலே குறிப்பாக குடும்பத்திலே சுப செலவுகள் அதிகமாக ஏற்படும். அதனால் அவங்க வீட்டில் ஏதாவது முக்கியமான விசேஷம் நடக்குது, வைக்கணும், இந்த சமயத்தில் ஏதோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அந்த சமயத்தில் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா திட்டமிட்டு கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். குறிப்பாக இந்த 2025 மிதுன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது பெருமாளை வணங்க வேண்டும், மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும். குறிப்பாக ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய திவ்ய கஷேத்திரம். அந்த திவ்ய கஷேத்திரத்திலே காலையிலே, அதாவது விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தரிசனம் நடைபெறும். அந்த தரிசனத்தை மிதுன ராசிக்காரர்கள் சென்று தரிசனம் செய்து வணங்க வேண்டும். காலையில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் முதல்ல பெருமாள் கண் விழித்த உடனே முதல்ல வந்து பசுமாடு, அஸ்வம்னு சொல்லக்கூடிய குதிரை, அடுத்தது கஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை, இந்த 3ஐயும் தரிசனம் செய்து அதற்கு பிறகு அந்த பசும்பாலை தரிசனம் செய்து சுப்பிரபாதங்கள் செய்து தான் வந்து ஸ்ரீரங்கத்தில் அந்த பூஜை நடைபெற்று விஸ்வரூப தரிசனம் நடைபெறும். இந்த விஸ்வரூப தரிசனத்தை மிதுன ராசிக்காரங்க காலையில் போய் பார்க்கணுங்க. எதனால் அப்படின்னா புத பகவானினுடைய ஆதிக்கம் கொண்ட புதனுக்கு வந்து அதிதெய்வத்தை விஷ்ணு, அதே மாதிரி பிரத்யதி தெய்வம் நாராயணர் மகாவிஷ்ணு. அதனால பெருமாளை வணங்குவது மிக மிக சிறப்பு. அதுவும் அந்த ஸ்ரீரங்கம்ங்கிற திவ்ய கஷேத்திரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தீவு போல அமைந்திருக்கக்கூடிய ஒரு பவித்திரமான கஷேத்திரம். அதனால 2 பக்கமும் நீர்னால் சூழப்பட்ட ஒரு பவித்திரமான திவ்ய கஷேத்திரம் அந்த கஷேத்திரம். அதனால அந்த கஷேத்திரத்திலே சென்று வழிபாடு செய்ய வேண்டும். உஷக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விடியற் பொழுதிலே அப்படி செய்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு யோக பலன்களையும் அமோகமான நல்ல பலன்களையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். சிவாய நமக. மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சனி வராரு. இந்த வருஷம் ஆரம்பத்தில் 9, 10 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதில் குரு பகவான் உங்களுடைய 12, 1, 2 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த வருஷம் முழுவதும் முதல் 5 மாதங்கள் 12ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் அடுத்த 5 மாதங்கள் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. கடைசி 2.5 மாதங்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கடகராசியில் உச்சபலத்தை அடையக்கூடிய வகையில் இருக்கார்.
நண்பர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அதே குரு பகவானும் சனி பகவானும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ராகு கேது, பாக்ய ராகு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். தந்தை மூலமாக இருந்த மனக்குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில் இருப்பார். கேது 3ஆம் இடத்துக்கு வரார் இந்த வருஷம் மே மாதத்துலேருந்து. அதனால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உபஜயஸ்தானத்துக்கு கேது வர்றதுனால அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பர்சனல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஆண்டு. அதாவது வருஷ ஆரம்பத்தில் கடல் கடந்த பயணம் இருக்கும். அதாவது மே மாதத்துக்குள்ளார பிட்வீன் மே டு அக்டோபர் உங்களுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்டோபருக்கு மேலே 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் நல்லது நடந்தாலும் தசம சனி கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துவார். குறிப்பாக தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கெடுத்தால் வேலை பண்ண விட மாட்டார். நீங்கள் வேலை பண்ணுறதில்ல கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டீங்கன்னா ஆரோக்கியத்தில் கெடுதல் பண்ண மாட்டார். அதே சமயம் சிலருக்கு தொழில் ரீதியாக புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன், இல்லை ஒரு புதுசாக வேற ஒரு தொழில் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும், ஏன்னா சனி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதனால் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப உங்களுடைய வேலையையோ இல்லை தொழிலையோ மாற்றி அமைத்து கொள்வது நல்லது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நஷ்டம் சரிகட்டப்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்வார், பாக்யாதிபதி. அதனால் கெடுதல் பண்ண மாட்டார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அனைவருக்குமே உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்துறது நல்லது. அதாவது குரு உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது செயல்படுத்தலாம். குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமணத்தை நடத்துகிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அப்போ போய் பொண்ணு பார்க்குறேன், அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிடுங்க. அக்டோபர் மாதத்தில் கல்யாணம் பண்ணலாம், ஏன்னா அப்போ தான் செலவு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் டிசம்பர் முடிஞ்செடுத்து அப்படின்னா டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே குரு உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது வக்ரகதியில் இருக்கும் பொழுதும் நீங்கள் திருமணம் பற்றிய முயற்சிகளில் ஈடுபடலாம். எப்போ அப்படின்னா டிசம்பர் 2025லேருந்து 2026 ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் திருமண யோகம் உள்ள காலம். அதனால் அந்த டைமில் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் திருமண செலவுகளை நீங்கள் பண்ணலாமே தவிர புதுசாக திருமண பேச்சுவார்த்தையை துவக்கக்கூடாது. இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவாலும் சரி, வேலையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, இந்த வருஷம் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. எப்போ அப்படின்னா சனி வக்கர காலத்தில் பின்னோக்கி நகரும் பொழுது முயற்சி எடுத்தால் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அது அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் குருவும் வக்கரமாக இருப்பார். அந்த சமயத்தில் நீங்கள் செயல்படுறது நல்லது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயங்களில் முதலீடுகள் செய்யலாமே தவிர அதை விற்க முடியாது. அதனால் நம்ம நிலத்தை விற்கலாம், பணம் வரும், அதை வச்சு வீட்டை கட்டிடலாம், இல்லை அதை வச்சு நம்ம கல்யாணத்தை பண்ணிடலாம், பையனோட கல்யாணத்தை பண்ணிடலான்னு பிளான் பண்ணிங்கன்னா அது நடக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு வழிபாடு செய்வது சிறப்பு. குருவை வணங்கி வாருங்கள். தட்சிணாமூர்த்தி பகவானையோ அல்லது நவக்கிரக குருவையோ வணங்கி வாருங்கள். அதாவது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் வஸ்திரத்தை சாத்துங்க. நீங்களும் மஞ்சள் வஸ்திரத்தை, ஏன்னா குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் வஸ்திரத்தை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி சனி பகவான் தான். அவர் சனி பகவானுக்கு குரு எதிரி. அதனால் மஞ்சள் வஸ்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு பச்சை வஸ்திரம் அல்லது நீல கலர் வஸ்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறது நன்மையை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு உண்டான உபாயமாக அமைந்திடும். மிதுன ராசி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு எந்த மாதிரி பலனை கொடுக்க போது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ஒரு நுணுக்கமான வேலையை செய்யக்கூடியவர்கள், பல தொழில் வித்தகர்கள் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசி இருக்கவங்க பயங்கரமான புத்திசாலிகள், எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். நீங்கள் அப்படிதான் சொல்றீங்க சார், எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன், கடைசியில் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் மிதுன ராசி என்பர்கள் தான் இப்போ கடந்த ஒரு 5 ஆண்டுகளாகவே இருந்துட்டு தான் இருக்கு. இந்த மிதுன ராசிக்கு புத்தாண்டு பலன் சொல்லும்போது எப்பவுமே
வருட கிரகங்களின் முக்கியம்தான். வருட கிரகங்களின் பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். இந்த வருட கிரகங்கள்ல முக்கியமானது சனி பகவான். சனி பகவான் தான் தொழிலை கொடுக்கக்கூடியவர், வேலையை கொடுக்கக்கூடியவர், உங்களது அன்றாட வாழ்க்கையில் கர்மாக்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான். இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாசம் உங்க ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல, கர்மஸ்தானத்துல பயணிக்க போறார். அது மிகப்பெரிய ஒரு விசேஷமான பயிற்சி இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. நீண்ட காலமா எனக்கு எதுவுமே வேலையே இல்லை, வேலையில நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கேன், தொழில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கேன், தொழில கடன் மட்டுமே வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்ப இந்த மார்ச் 2025ஆம் ஆண்டுல இருந்தே உங்களுக்கு தொழில அடுத்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள வருடமா இருக்க போகுது. அதே போல ராசியில சந்திரன் சொல்லக்கூடிய மிதுன ராசியில குரு பகவான் பயணிக்க போறார். அதே போல 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் பயணிக்க போறார். 9ஆம் இடத்துல ராகு பகவான் பயணிக்க போறார். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இந்த வருஷம் இருக்கு. ஏன் அப்படின்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த 4ஆம் வீட்டை பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல தீரும். நிறைய மிதுன ராசி என்பவர்கள் நான் சொத்து வாங்கினேன், அதுல இருந்து எனக்கு வேலையில பிரச்சனை, அதுல இருந்து தொழில பிரச்சனை, ஒரு வீடு வாங்கினேன், அதுல இருந்து வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனைன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய மிதுன ராசி என்பவர்கள் இருக்கீங்க. அதனாலதான் என்னோட கடனோட அளவு அதிகமாயிடுச்சு. இல்ல நான் ஒரு சொத்து வச்சிருக்கேன், அதை விற்க முடியல, அதை வித்தா என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும், நான் அதை பேங்க்ல லோன் வாங்கி நான் ஒரு பிசினஸ் பண்ணேன், அதுல இப்ப மாட்டிட்டு முடிக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. சொத்து விற்கும், இடம் விற்கும், அதனால உங்களோட நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் குறையும். இல்ல அந்த சொத்தை வித்து நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். மெயினா பாத்தீங்கன்னா லிட்டிகேஷன் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டில இருந்து வெளில வரதுக்கான நேரமா இருக்கு. நிறைய மிதுன ராசியினர் ரியல் எஸ்டேட்ல பண்றேன்னு சொல்லி நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதுல பெரிய கடனோட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை மிதுன ராசியினர்களுக்கு இருக்கு. அவங்களுக்குலாம் மிகப்பெரிய நிவர்த்தி. முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வருடமா இருக்கு. ஏன்னா அந்த சனி பகவான் சொல்லக்கூடிய தொழிலாளிகளை சொல்லும். அந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது கண்டிப்பாக தொழில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரும். அதனால உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் ஏற்பட்ட தடை, தாமதங்கள், நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா கொட்டேஷன்லாம் கொடுத்துருப்பீங்க, ஆனா ஆர்டரா கன்வெர்ட் ஆகல, நிறைய காம்படிஷன் சார், நான் என்ன பண்றது சார், எனக்கு வரமாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களே உங்களை ஃபோன் பண்ணி நீங்க இந்த இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்ல போறாங்க. இல்ல நீங்க ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு அது ஆர்டரா கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்ஸும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதே போல சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அவருடைய 3ஆம் இடத்து பார்வை உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உள்ளதுனால நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷத்துல வெளிநாடு யோகம் கண்டிப்பா இருக்கு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் நிறைய செய்யலாம். யாரெல்லாம் மிதுன ராசியில இருந்து எக்ஸ்போர்ட் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, அது டெக்ஸ்டைலா இருக்கலாம், எந்த ஃபீல்ட்ல இருக்கலாம் சரி, எக்ஸ்போர்ட் ஃபீல்ட்ல பெரிய லெவல்ல லாபத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான நேரமா இருக்கு. வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு போய் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ட்ல நிறைய மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. அது ஒரு பாத்தீங்கன்னா கண்டெய்னர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல அங்கிருந்து ஷிப்மெண்ட் வாங்கி இங்க இது பண்றது, லைசன்ஸ் ஒர்க் பண்ண, இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே தொழில ஒரு முன்னேற்றம் இருப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமா 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. வேலைன்னு முதல்ல சொன்னோம். அந்த வேலையில பாத்தீங்க அப்படின்னா இருந்த பிரச்சனைகள், முதல்ல என் வேலையில இருக்க பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிகள் நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய ப்ரெஷர் சார், நீங்க சொன்ன மாதிரி நான் வேகமா வேலையை செஞ்சிருவேன், அதனால பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்கணும், மற்றவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது, நான் அடுத்த லெவல் போறதுல அவங்களுக்கு பிரச்சனை பண்றாங்க, அதுல நிறைய பாலிடிக்ஸ், என்னால சமாளிக்க முடியல, 4 பேர் செய்யற வேலையை நானே செய்யறேன், இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் மிதுன ராசி என்பவர்கள். அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும். ஏன்னா அவங்களுடைய ராசியில இந்த குரு பகவான் இருக்க போறாரு. அதனால வேலை மாற்றம் கண்டிப்பா உறுதியா. யாராவது மிதுன ராசியா இருக்கீங்க, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, இடம் மாற்றம் பண்ணுங்க. அது நீங்க வேலை மாற்றம் பண்ணாலும் சரி, வீடு மாத்தினாலும் சரி, இல்ல வீடு வாங்கிட்டு போனாலும் சரி, அதற்கான வாய்ப்புகள்ல இந்த 2025ஆம் ஆண்டுல கண்டிப்பா இருக்கு. ஊர் மாற்றம் கூட சொல்லலாம். சில பேர் பாத்தீங்கன்னா ஊர் மாறி போய் இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் வரும். நிறைய
மிதுன ராசி என்பவர்கள் அதுவும் மிக மிக முக்கியமா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெளியூர் சம்பந்தமான விஷயத்துல நிறைய அனுகூலமான சூழ்நிலை இருக்கு. யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ அவங்களாம் வேற ஊர்ல ஏதாவது பிரான்ச் ஓபன் பண்ண முடியுமா, வேற ஸ்டேட்ல ஏதாவது ஓபன் பண்ண முடியுமா, வேற ஏதாவது கண்ட்ரில பிசினஸ் பண்ண முடியுமான்னு யோசிங்க. பெரிய வாய்ப்புகள் கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்பு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே சந்திரன் சொல்லக்கூடிய மிதுன ராசியிலே பாத்தீங்கன்னா குரு பகவான் பயணிக்க போறாரு. அதனால சில மனக்குழப்பங்கள் இருக்கும். அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு மனக்குழப்பங்கள் இருக்கும். அதை மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர்ல எழுதி இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்க ஃபேமிலி கூட இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு யார் க்ளோஸா இருக்காங்களோ அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய வாய்ப்புகள் வரும். சனி வேற 10ஆம் இடத்துல இருக்காரு, ராசியிலே குரு பகவான் வராரு, அதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை எதை நீங்க பண்ணலாம் அதை மட்டும் கொஞ்சம் கிளவரா பார்த்துட்டு செய்யறது நல்லது. அதே போல உங்க சுயஜாத்தியும் பார்த்துட்டு நம்ம எந்த பிசினஸ் பண்ண நல்லா இருக்கும், எப்படி வேலைக்கு போன நல்லா இருக்கும், வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமான்னு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய வெற்றின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய அனுகூலமான சூழ்நிலைகள் கண்டிப்பா உண்டு. ஏன்னா உங்க ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பார். அது மட்டும் இல்லாம சனி பகவான் 10ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது இந்த வருஷம் யாருக்கெல்லாம் கல்யாணமே ஆகல சார், கல்யாணமே பார்க்கவே முடியல சார், நிறைய பொண்ணு பார்த்துட்டோம், நிறைய வரன் பார்த்துட்டோம், இருந்தாலும் எனக்கு நடக்கவே இல்லை, எனக்கு இருக்க தோஷம்லாம் நிவர்த்தி பண்ணிட்டோம், அப்படி இருந்தும் நடக்கல, எந்த தோஷமா இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த வருஷத்துல 2025ஆம் ஆண்டுல திருமணம் நடந்தே தீரும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள். இந்த மிதுன ராசினாவே நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்ல வேலை பார்க்குறோம், நல்ல இடத்துல இருக்கோம், அதே மாதிரி வரன் வேணும், அதே மாதிரி பொண்ணு வேணும், அதே மாதிரி பையன் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி. அதை மட்டும் குறைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 2025ஆம் ஆண்டு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா கண்டிப்பா மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதே போல திருமணத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னன்னா தொழிலால குடும்பத்தை பிரிய வேண்டிய சூழ்நிலை, அதுல ஒரு சண்டைகள் சச்சரவுகள். மிதுன ராசியில வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை இல்லாதனால பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அதனால பிரிவினைகள். இதுல வேற குடும்பத்துல வேற இருக்கவங்க எல்லாம் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி அம்மாவால சில விஷயங்கள் அப்பாவால சில விஷயங்கள்லாம் நடந்து பிரிந்தவங்க நிறைய மிதுன ராசி இருப்பீங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. இல்ல சார் நாங்க கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் எல்லாம் வாங்கி பிரிஞ்சுட்டோம், இதுக்கப்புறம் நான் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்றேன், அதுவும் சில நேரங்கள் நடக்காம இருக்கு, நான் வேலையை பார்க்கறதா பிசினஸை பார்க்கறதா எங்க வீட்டுல வேற அடுத்த கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க அதை பார்க்கறதான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் கைகூடக்கூடிய நேரமா இருக்கு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய வாய்ப்புகள் உண்டு, தொழில நிறைய முன்னேற்றங்கள் உண்டு, திருமணத்திலும் நல்ல வாய்ப்புகள் உள்ள வருஷமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல மிதுன ராசி அன்பர்கள் இந்த வருஷம் என்ன விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கும்னா தம்பி தங்கச்சி கூட பிறந்தவர்கள் கூட உங்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல கூட பிறந்தவங்க கிட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் எதுவும் வச்சுக்காதீங்க. அதுல உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பா மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்க போறார், 9ஆம் இடத்துல கேது ராகு இருக்க போது, அதனால கூட பிறந்தவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுல கவனமா இருங்க. அதே போல அப்பாவுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவருக்கு சில பாதிப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பா உண்டு. அதுல கவனமா வந்துட்டீங்கன்னா சிறப்பு. அதே போல இந்த மிதுன ராசியில வரக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துல உள்ளதுனால நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனுகூலமான சூழ்நிலை இருக்கு. அரசியல்வாதிகளா இருக்கலாம், அரசாங்கத்துல டெண்டர் எடுத்து வேலை செய்யறவங்களா இருக்கலாம், இல்ல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களா இருக்கலாம், இல்ல ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணக்கூடியவர்களா இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டா இருக்க போது நீங்க நினைச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு இடம் மாற்றம் இருக்கு, அதை மட்டும் திருப்பி சொல்றேன். கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் இருக்கு. உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, லைஃப்ல அடுத்த நிலைக்கு போக முடியல அப்படின்னா கண்டிப்பா ஒரு இடமாற்றம் பண்ணுங்க. அதற்கான சூழ்நிலைகள் வரும், வராம இருக்காது. அதை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான வருடமா கண்டிப்பா இருக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025இல் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால நிகழ்வுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள், எதிர்காலத்தில் இந்த 2025இல் ஏற்படுகின்ற மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ முழுமையாக பார்த்தா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. அதனால் அன்பு நேயர்கள்ட்ட கேட்பது என்னென்னா
கட்டாயமாக வீடியோ முழுமையாக பாருங்கள். தன்னுடைய புத்தி கூர்மையின் மூலமாக அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணி அதற்கேற்ற மாதிரி பதிலளிக்கிற, அதற்கேற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் நீங்கள். எதையுமே மேக்ஸிமம் உள்ளே வாங்கிக்கிற மாட்டீங்க. விடு பார்த்துக்கலாம் விடு நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக அதை நகர்த்தி கொண்டு போகிற திறமை உங்கள்கிட்ட எப்பயுமே இருக்கும். ஸோ இது உங்களுடைய பொக்கிஷன் கூட சொல்லலாம். என்னடா எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறேன், ஆனால் அதை பற்றி கண்டுக்கிறாமல் அசால்ட்டாக போயிருக்கானப்பா, எப்படிப்பா அவனால் முடியுது அப்படின்னு சொல்லி உங்கள் கூட இருக்கவங்களே கேட்டிருப்பாங்க. என்ன பிரச்சனைனாலும் அதை ஈஸியாக சமாளிக்கிற ஒரு ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குங்க, நீங்கள் ரொம்ப திறமைசாலி தான் அப்படின்னு சொல்லி உடன் இருப்பவர்கள் உங்களை பாராட்டிக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இவ்வளோ ஒரு அம்சமான திறமை கொண்ட உங்களுக்கு கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக, ஒரு 1.5-2 வருடமாகவே மிகப்பெரிய தாக்கங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. ஏன் நாங்கள் கேட்க 2025க்குரிய பலன்கள் தானே, நீங்கள் என்ன திடீர்னு கடந்த கால நிகழ்வுகள் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, எப்பவுமே நம்மளுடைய பாலிசி, அதாவது நான் ஜாதகம் பார்க்குற பாலிசி என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகங்களை ஃபஸ்ட்டு வாங்கினோன்னே என்ன பண்ணுவேன்னா செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வயசு, உங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் இருந்திருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பாதிப்படைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஆமாம் நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் வந்துருச்சுன்னா ஸோ எதிர்காலத்தை நான் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா நம்ம ஜாதகம் பார்க்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு என்ன வருஷத்தில் என்ன கஷ்டங்கள் வந்திருக்குங்கிறது தெரியாது, எந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்கள் ஜாதகத்தை வச்சு செக் பண்ணும்போது நடந்திருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல, ஆமாம் அவர் சொன்ன மாதிரி அந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, இடமாற்றம் வந்துச்சு, வேலையில் பிரச்சனை வந்துச்சு, ஸோ மேபி ஏதோ ஒரு விஷயம். நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்த ரொம்ப ரொம்ப நம்ம பிடிச்சமான விஷயத்தையும் மறக்க மாட்டோம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயத்தையும் மறக்க மாட்டோம். இது எல்லாருடைய இயல்பான ஒரு குணம். அப்போ அந்த விஷயங்களை நம்ம ஜாதக ரீதியாக எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஆமாம் கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி நமக்கு நடந்திருக்கு. அப்போ எதிர்காலத்தில் ஒரு சொல்கிறது நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சுன்னா நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிருவீங்க. நான் வழிபாடு சொன்னாலும் நீங்கள் மனசாக பண்ணுவீங்க, அதேபோல் பரிகார முறைகள் சொன்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும், சரி நடந்திருக்கு, இனிமேல் நடக்க போகிறது நல்லதாக இருக்கட்டும்ங்கிறத நீங்கள் செய்வீங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இதை நம்ம ஜாதகம் பார்க்கும்போதும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த வீடியோவிலையுமே அதே மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவோமே, இந்த வருஷ பலன்களில் சில விஷயம் சொல்லுவோமே எனக்கு ஒரு தோணுச்சு. அதனால தான் 2024-23 இந்த 1.5-2 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் வலிமை நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா நான் சொன்ன விஷயங்களில் இப்போ சொல்ல போகிற விஷயங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு % ஒரு 20-30% கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ உங்கள் தசாபுத்தி அமைப்புகளும் கொஞ்சம் சாதகமில்லாத சூழ்நிலைனா சொன்ன மாதிரி இருந்துச்சு நீங்களே கமெண்ட்ஸில் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறது என்னுடைய கருத்து. சரி, கான்செப்டுக்குள்ளே வாங்க. ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், நாங்கள் நடக்க போகிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது. என்னென்னா கடந்த 2023 24 ஃபுல்லாக அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய முயற்சி ரொம்ப 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 அதிகமாக இருந்திருக்கும். எந்த விஷயம் செஞ்சாலும் நீங்கள் பக்காவாக பிளான் போட்டு இதை செஞ்சு முடிச்சிடுவோம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் கடைசி என்ன இருக்கும், அந்த முயற்சியில் ஒரு சிக்கல் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகள் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீலாம் அண்ணனா நீ சொல்கிறது நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அக்கா நீ சொல்கிறது ஃபுல்லாக தப்புக்கா, நீ சொல்கிறது ஏற்றுக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய சகோதரிகள் உங்களை சொல்லியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள்கிட்ட வேலை பார்க்குற அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குற உங்களை விட வயது குறைஞ்சவங்கெல்லாம் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் அவங்க நல்லது தான் பண்ணியிருப்பீங்க, இயல்பாகவே நீங்கள் அவங்கள புரிஞ்சு அவங்க அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு வரணுங்காண்டி நீங்கள் செஞ்சால் கூட அந்த நன்றி விசுவாசம் அவங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கடனே இல்லாமல் வாழணும், இது உங்களுடைய லட்சியம். கடன் மட்டும் வாங்கக்கூடாதா, கடன் வாங்கினா என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க அப்படின்னு ஒரு மனநிலையில் கூட நீங்கள் இருந்திருந்தால் கூட உங்களை கடன் வாங்க இந்த கிரகங்கள் வச்சுருக்கும்.
ஒரு ஒரு 500, 50,000, 5,000, 5 லட்சம் மேபி ஏதோ ஒரு கடனை உங்களுக்கு புதிய கடனை கொடுத்துருக்கோம். அந்த கடனில் ஒரு மன அழுத்தத்தையும் கொடுத்துருக்கோம். அப்போ கடனால் ஒரு பிரச்சனை, கூட இருக்க நபர்களால் சில பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்காவும் புரிஞ்சிக்கல, தம்பியும் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. மூத்தவனும் புரிஞ்சிக்கல, இளையவனும் புரிஞ்சிக்கல, கூட பிறந்தவங்க எல்லாம் என்னை புரிஞ்சிக்கிறவே மாட்டேங்கடா. நானும் நல்லவன் சொல்லி நிரூபிச்சும் காட்டிட்டேன், ஆனால் நல்லவனுக்கு மதிப்பு இல்லடான்னு சொல்லி அவங்க புரிய வச்சிட்டாங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இந்த கடந்த காலங்களில். ஸோ இந்த நிகழ்வுகள், இந்த செயல்பாடுகள் உங்களை ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சரியா? ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. சரியா? லாபஸ்தானங்கள்லேயும் அதிகமான தாக்கம் இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது 10 லட்ச ரூபா பிஸ்னஸ்ஸு, ஆனால் கிடைச்சது எனக்கு வெறும் 6 லட்சம் கூட கிடைக்கல. உண்மையாக ப்ரொஃபைட்டாக பார்த்தும் கூட எனக்கு 6 லட்சம் கிடைக்கல, இல்லை ஒரு 60,000 கிடைக்கல. மேபி உங்களுடைய எதிர்பார்ப்புடைய அமௌண்ட்டில் பாதி கூட கிடச்சிருக்காது. ஆனால் நீங்கள் அதுக்கு எஃபெக்ட் எப்படி கொடுத்துருப்பீங்க? நார்மலாக கொடுக்கறத விட 2-3 மடங்கு அதிகமாக கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் கொடுத்தும் கூட எனக்கு இல்லாமல் போச்சுங்கிறது நான் மனசுக்குள்ளே உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி வருத்தப்படுறேங்க. எனக்கு நடந்துச்சுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள்னால நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லைங்கன்னீங்கன்னா அதுக்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இதெல்லாம் நடந்துருச்சு, இப்போ நடக்க போகிறத சொல்லுங்கள், நாங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கிங்க பார்த்தீங்களா. இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை மறுபடியும் புரிந்து கொண்டு உங்களுடைய உண்மையான அன்பை தெரிந்து கொண்டு உங்களுடன் வந்து பேசுவதற்கான வாய்ப்பு, அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் சிக்கல்கள் கொடுத்தாங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மன அழுத்தம் கொடுத்தாங்களோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணி உங்களுடைய உண்மையான உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் யாருன்னு நீங்கள் இனிமேல் யார்ட்டையும் சொல்ல தேவையில்ல. உங்களை பற்றி மற்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பெருமையாக பேசுவாங்க. ஏய் அவனாப்பா, அவன் பர்ஃபெக்டான பையன்பா, சிறப்பாக பண்ணாம்பா, அந்த பொண்ணாயா தங்கமான பொண்ணையா அப்படின்னு சொல்லி உங்களை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய தன்மையில் கிரகங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் இடமாற்றம்னா பயப்படாதீங்க, பதவி உயர்வு கொடுத்து இடமாற்றம். இந்த இடத்துல வேலை பார்த்துக்கிறீங்க, அந்த இடத்துக்கு போனால் என்ன ஆகும், ஒரு போஸ்டிங் கிடைக்கும். இல்லை உங்களுடைய ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு ஒரு சின்ன ரூமில் கொடுத்தவங்கள பெரிய ரூமில் உட்காந்து நீ மேனேஜர் பொறுப்பு எடுத்துக்கோ, நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்களுடைய செயல்பாடு கிடைக்க போகுது. கடன் பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாமே பட்டுன்னு இருக்குது. இந்த பட்டு எப்போ பொட்டுன்னு போகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே உங்களை விட்டு வெளியே போகுது. கடன் ரீதியான பிரச்சனை உங்களை விட்டு வெளியே போகுது. கடனை கட்டாயமாக ஓரளவுக்கு ஒரு 60-70% கடனை அடைச்சிருவீங்க. கடன் இல்லைப்பா இப்போ பரவாயில்ல, வாங்கின சம்பளத்தை பைக்குள்ளே வைக்கவங்களையும் காணாமல் போச்சுன்னு சொல்கிற காலம் போய் பரவாயில்ல, சம்பளம் கொடுத்துருக்கோம், சம்பளம் வாங்கியிருக்கோம், இவ்வளோ செலவுன்னு சேர்ந்தா பீரோக்குள்ள ரூபா வை, இந்த ஒரு 10,000 வை, இந்த ஒரு 50,000 வைன்னு சொல்லி ஒரு பிக்சர்டு அமௌண்ட்டு நீங்கள் சேமிப்புக்கு பயன்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால் சேமிப்பை பற்றி இந்த வட்டம் கவலையே பட தேவையில்லை. பிடிவாத குணங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பிடிவாத குணம் வந்து இதை ஒரு பிடிச்சிட்டா இதை செஞ்சே ஆகணும், இதை செஞ்சே முடிப்பேன்னு சொல்லி இயல்பான குணம் உங்களுக்கு இருக்கும். அந்த குணத்தில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க, பிடிவாதத்தை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குரு பகவான் ஜென்ம குருவாக வரார். ஜென்ம குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாரு, உங்கள் கூட இருப்பவங்களுடைய செயல்பாடுகளை உங்களை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குரு பகவான் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் தான் வராரு. ஆனால் மே மாதத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருவீங்க. மே மாதத்துலேருந்து ஒரு ஆகஸ்ட் மாதம் வரையும் என்ன பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக செஞ்சுக்கணும். ஏன்னா குரு வக்கரமாகி கடகராசிக்குள்ள போன பிறகு பலபடியும் நீங்கள் அப்படியே புத்துணர்ச்சி ஆயிடுவீங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தில் மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கொஞ்சம் நிதானம் தேவை. ஓகேவா? நிதானம் மட்டும்தான் தேவை, பயப்பட தேவையில்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் உங்களுக்கான ராசி, உங்களுக்கான பலன்கள். இந்த 2025 உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக உண்மையாகவே இருக்கும். கடன் பிரச்சனை அடைஞ்சிருன்னு சொல்லிட்டோம், அதே போல் வந்து அண்ணன் தம்பி சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டோம். அதே போல்
புதிய புதிய நண்பர்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பீங்க, இல்லை ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுவீங்க, பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், மேபி ஏதோ ஒரு ட்ராவலில் போகும்போது கூட ஒரு புதிய உறவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த உறவின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களை வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லி சொல்லலாம். நீங்கள் நான் சொன்ன அந்த ஒரு 3 மாதம் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. அந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் மாதம் வரையும், ஆகஸ்ட் எண்ட் ஆஃப் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து டிசம்பர் ஒரு நவம்பர் எண்டு வரையும் யாருக்கும் வாக்கு கொடுத்துட வேண்டாம். நான் செஞ்சு தரேன், நான் முடிச்சு தரேன்னு சொல்லி உத்தரவாதம் மட்டும் கொடுக்க வேண்டாம். பார்ப்போங்க, முயற்சி பண்ணுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா முயற்சி பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஆனால் முடிச்சு கொடுக்கேன்னு சொல்லி பிடிச்சா கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுத்துரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களை போகும்போது மட்டும் கவனமாக போங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் செயல்படுத்திட்டா உங்களுடைய தொழிலையும் முன்னேற்றம் உண்டு, உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் நீங்கள் உறுதியாக இந்த 2025 வெற்றியுடன் மகிழ்ச்சியுடன் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக கோச்சார ரீதியான கிரகங்கள் இந்த 3 கிரக பயிற்சியுமே உங்களுக்கான ஒரு கிரக பயிற்சியாக இருக்க போகுதுங்கிறது என்னுடைய கருத்து. வரிசையா பாருங்க, நம்ம இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ், நல்ல புத்திசாலிங்க, நல்ல பேச்சு திறமை இருக்கும். ஒரு 4 வயசு மிதுன ராசி குழந்தையா இருக்கு அப்படின்னா கூட அதுகிட்ட பேசி நம்மளுக்கு மாளாது. அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். அதே மாதிரி பாருங்க, புதன் ஆதிக்கம் அப்படின்றதுனால, அதே மாதிரி கன்னி புதன் உச்சம் அப்படின்றதுனால கன்னி வந்து பெருசாக பேச மாட்டாங்க, நல்ல அப்சர்வர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த புதன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ், இந்த கன்னி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது நிறைய இருக்கும். இப்போ ஒரு விஷயத்த நம்ம ஒரு விதத்தில் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க வேற பல விதத்தில் பல கோணங்களில் பார்ப்பாங்க, பல கோணத்தில் அந்த விஷயத்த சிந்திப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி ரெண்டுமே. ஸோ புதனுக்கே அப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றது உண்டு. புதன் இல்லை அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்றதே இந்த உலகத்தில் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலியான மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும்னா கொஞ்ச நாளாகவே பெருசாக வந்து சரியில்லைங்க, எங்க நிறைய ராசிக்கு கொஞ்ச நாளாகவே சரியில்லைங்க அப்படின்னு தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அது வந்து ஒரு விதத்தில் உண்மையும் தான். நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்றது இல்லை. மேஷம் தான் ஓரளவுக்கு ரொம்ப நாளாகவே கொஞ்சம் ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2025 ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், சனி பகவான் எங்கே போகிறாரு அப்படின்னா, சனி பகவான் கர்ம சனியாக போகிறாரு. 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் போகிறாரு, கர்ம சனியாக போகிறாரு. அப்போ கர்ம சனியாக போகிறதுனால என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் உயிர் தெழுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படியே சூரியன் கிட்ட போயிட்டு அப்படியே நெருப்பாக எரிஞ்சிட்டாலும் திருப்பி உயிர் தெழற மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ கர்ம சனி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கர்ம சனியினால் இது என்ன ஆகுது, தொழிலில் ஒரு முன்னேற்றம், தொழிலில் மேன்மை. ஆனால் உழைப்பு அப்படின்றத நிறைய மூலதனமாக போடணுங்க. எவ்வளோ காசு பண்ணணும் நீங்கள் மூலதனமாக போடுறீங்க, பியாண்ட் தட் உழைப்பு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாட் யூ சோ யூ ரீப் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ கண்டிப்பாக அதுக்கான அறுவடை அறுத்தே தீருவோம் இந்த ஒரு வருட காலகட்டம். சனி கர்ம சனியாக வரதுனால தொழிலில் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கான பலனை சாலிடாக கொடுத்துருவார், கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு இந்த கேது வந்து சிம்மம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு 9ஆம் பாவம் கும்பத்துக்கு போகிறாரு. ராகு வந்து பாக்கியஸ்தான ராகு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பாருங்கள், இந்த ஷேடட் பிளானட்ஸ்லாம் எப்போ வந்து ஒரு சுபஸ்தானத்துக்கு போகிறாங்களோ அப்போ எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த பாக்கிய ராகு அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பாக்கியத்தை கொடுப்பார். நம்ம பொதுவாக ராகு நல்லா இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ராகு வந்து லாபஸ்தானத்தில் இருக்காரு, பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்னா நம்ம 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 10,000 ரூபாய் சம்பாதிப்போம். அது எப்படி பாசிபிள் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு லக்கினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதிர்ஷ்டம், ஒரு வாய்ப்பு. அது வந்து பாருங்கள், நேர்மையாக தான் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. பட் அந்த மாதிரி ஒரு நல்ல பாக்கியம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் ஃபாரினில் போய் சம்பாதிப்பாங்க. ராகுக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஃபாரினில் இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அங்கே நல்ல வருமானம் வரும், அந்த மாதிரி நிறைய ஜாதகம் அமைச்சிடும். ஸோ இந்த பாக்கியஸ்தானத்தில், அதாவது 9ஆம் பாவத்தில் ராகு,
3ஆம் பாவம் கேது. கேதுக்கும் 3ஆம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரான இடங்க. அதை ஒரு இந்த பாக்ய ராகு, 9ஆம் பாவம் கேது, 10ஆம் பாவம் சனி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜயோகம், நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு வருஷம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். மிதுனம் மீண்டும் உயிர்த்தெழுவார் மிதுனம் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே. இப்போ இந்த பாபகிரகம் 10ஆம் பாவம் சனி, 10ஆம் பாவத்தில் பாபகிரகம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். இதுக்கும் மேலே இவரோட பார்வை சனி பகவான் 4ஆம் பாவத்தை பார்க்குறார். 4ஆம் பாவம் அப்படின்றது என்னென்னா சுக தாயார் ஸ்தானம். நம்ம கொஞ்சம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உழைக்கணும். கம்ஃபர்ட் ஜோனுன்றது கொஞ்சம் கெடும். பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு நல்ல இன்கம், பொருளாதாரத்தில் மேன்மை, தொழிலில் முன்னேற்றம் அப்படின்றது வரும். ஒரு சொல்வாக்கு செல்வாக்கு இதெல்லாம் அதிகரிக்கும் நம்ம வந்து ஒரு சுகத்தை விட்டு உழைக்கிறதுனால. அதே மாதிரி பாருங்க, அம்மானோட ஹெல்த் ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றதுக்கு வரும். அதே மாதிரி தாயார்னோட சப்போர்ட்டு, தாயார்னோட ஒரு ஆதரவு அப்படின்றது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் அவரோட பார்வை 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் வரும், சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சனி பகவான் 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனால பொதுவாகவே டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து போன மாதமே சொன்னேனேம்மா இன்னைக்கு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏங்க நான் போன மாதமே சொன்னேனேங்க, இன்னைக்கு அவள் கேட்டாங்க காசு கொடுத்துட்டேன் அப்படின்றது சொல்லாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எப்போ சொன்னாலும் அந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஏங்க நான் சொல்லியிருந்தேனேங்க, இன்னைக்கு இந்த விஷயத்த செய்யலான்னு இருக்கேன், செஞ்சிட்டுமா செய்யலாமாங்க அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு செய்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அந்யோன்யம் அப்படின்றது பிரச்சனை ஆகாது. டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது வராது, மிஸ்கம்யூனிகேஷன் வராது, ஒரு விரிசல் அப்படின்றது வராது. இது மட்டும் என்னோட அட்வைஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்தை பார்ப்பார். 12ஆம் பாவத்தை பார்வை சனியினோட பார்வை இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் விரயம் வரும். அந்த விரயத்தை நம்ம சுப விரயமாக மாற்றிக்கலாம். பிள்ளைங்க படிக்கிறதுக்காக ஃபாரின் செலவு பண்ணி அனுப்புறது, பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அதுக்கு நகை வாங்குறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இல்லை எதுவுமே இல்லைங்க எங்களுக்கு சின்ன குழந்தை அதுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விரயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை, ஓகேவாக தான் இருக்கும். அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது விரயத்துலேயும் சுப விரயம் அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஜென்ம குரு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குருவாக வராரு. போன வருஷம்லாம் ரிஷபத்துக்கு இருந்தார். 2025 மே மாதம் 14ஆம் தேதி மிதுனத்துக்கு ஜென்மகுருவா வருவார். ஜென்மகுரு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. பொதுவாக ஜென்மகுரு வராரு அப்படின்னா இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். ஆனால் ஜென்மகுரு வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூடா நட்பு அப்படின்றது கூடாது. ஒருத்தவங்க கிட்ட நம்ம சாதாரணமாக ஃப்ரெண்ட்லியாக பழகுறோம் அப்படின்னா கூட அதனால் பிரச்சனைகள். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் புதுசாக அப்படின்னா அதனால் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ். அதுதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படிம்பாங்க. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அவரோட பார்வையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு தான் வந்து பலன் அதிகம் அப்படிம்பாங்க. குருனோட பார்வைகள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். எல்லாமே பாசிட்டிவாக போகுது. எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து அதிகமாகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொல்வாக்கு செல்வாக்கு, நம்ம குடும்பத்துலேயே நம்மளுக்கு பெருசாக வந்து சமீப காலமாக மரியாதை இல்லையேங்க. அந்த நம்ம குடும்பத்தில் மரியாதை இல்லை அப்படின்றது நம்ம பசங்களே நம்மக்கிட்ட அப்பா வாப்பா என்னப்பா காஃபி சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா அப்படின்னு நம்மளுக்கு புதுசாக ஒரு மரியாதை கொடுப்பாங்க. காரணம் என்ன? நம்ம கையில் வசதி வாய்ப்பு காசு நடமாட்டம் நல்லா இருக்கும். காசு இருந்தால் தானே. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும், நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும், பிள்ளைங்களாக இருந்தாலும், இப்போ நம்ம ஜென்ஸு நம்ம ஒய்ஃபாக இருந்தாலும் பிள்ளைங்களாக இருந்தாலும், இப்போ காலகட்டம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. நான் நிறைய விஷயம் கொடுத்தாதான் எனக்கு அந்த திருப்பி பாசம், கரிசனம், அந்த மரியாதை அப்படின்றதுலாம் கிடைக்குது இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே கிடைக்கும், கவலைப்படாதீங்க. நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஃபாரின் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூர் மாதிரி போகலாம், இல்லை வேலை விஷயமா போகலாம், இல்லை பிள்ளைங்க படிப்பு விஷயமா போகலாம். இந்த மாதிரி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. நிறைய பேர் வந்து பாருங்கள் புது வண்டி வாங்குவீங்க, நிறைய பேர் வீடு கட்டுவீங்க, வீட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் பண்ணுவீங்க. ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு நாங்கள் இந்த லெவலில் இருக்கோம், நாங்கள் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போவோம். எங்கள் சுய ஜாதகத்தில் பெருசாக வந்து கிரகங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, தசாபுத்தி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, அப்படி இல்லைனாலும் இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போவோம். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் என்ன கேட்பாங்க, மேடம் நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் போயிட்டு இருக்கோம், நாங்கள் ஜாக்குவர் காலில் போவோமோ அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆக்சுவலி அவங்கவுங்களோட தகுதி, தொழில், அவங்களோட வேலை, அவங்களோட ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை பொறுத்து கண்டிப்பாக அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஒரு பெரிய இப்போ மிதுன ராசினார் ஒரு சாதா ஒரு ப்ளூ காலர் ஜாபும் மிதுன ராசி இருப்பாங்க, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்க தொழிலதிபரும் மிதுன ராசி இருப்பார்,
அப்போ அவரு ஜாக்குவார் கார் வாங்குறது சாதாரண விஷயம். இப்போ ஒரு ப்ளூ கலர் ஜாப், ஒரு கூலி வேலை செய்கிறவங்க மிதுன ராசி இருக்காங்கன்னா அவங்க ஜாக்குவார் கார் வாங்குறது முடியுமா? முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வாங்கலாம். அந்த மாதிரி முன்னேற்றம் அப்படின்றது சாலிடாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ஹெல்த்தில் நல்ல ஒரு மேன்மை அப்படின்றது கிடைக்கும், முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறைவு, ஆரோக்கிய சீர்கேடு இதெல்லாம் வந்து நார்மல்சி வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க. மற்றவங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்க, மற்றவங்கள நம்மளை புரிஞ்சுப்பாங்க. அவங்க வந்து இல்லை நடுவில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, அவங்க வந்து பெருசாக சரியில்லை, அவங்க வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, இரிட்டேட் ஆகுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, கேரக்டரே மாறி போச்சு அப்படின்லாம் உங்களை பற்றி ஒரு பேச்செல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் இல்லை, ஏதோ அவருக்கு நேரமும் காலமும் சரியில்லை, அதனால அவர் கொஞ்சம் எரிஞ்சு விழுந்தாரு, நம்ம மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு அவர் வந்து கரெக்டாக தான் செஞ்சார் அப்படின்ற மாதிரி உங்களை புரிஞ்சு உங்ககிட்ட எல்லாரும் பழகுவாங்க. இது ஃபேமிலிலையும் சரி சொசைட்டிலையும் சரி இந்த ஒரு விஷயம் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பிரிஞ்சிருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க இதெல்லாம் நிறைய பிரிவினை அப்படின்றது இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பிரிவினையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நார்மல்சி ஆகிறதுக்கு குடும்ப ரீதியாகவும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாகவும் சரி, பிஸ்னஸ் ஓரியன்டும் பார்ட்னர்ஸ் கூட நம்ம கன்சர்னில் இருந்தோம், ஒரு பார்ட்னர்ஸோட ஒரு கன்சர்ன் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், பார்ட்னர்ஸ்க்கும் நம்மளுக்கும் நடுவில் நிறைய மன முட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு, பிரியலைங்க அப்படியே ஓடிட்டு இருக்கு, நிறைய விரிசல் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த விரிசல் எல்லாம் ஓரளவுக்கு கோப்பப்பாகக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். பொதுவாக வந்து பாருங்கள், மிதுனம் வந்து இந்த 2025 எப்படி இருக்குது அப்படின்னா முன்னேற்றத்தை நோக்கி அப்படின்னு சொல்லணும். எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நாங்கள் கண்டிப்பாக பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்ல தான் செய்வோம். ஸோ உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்களன்னா, முடியும் அப்படின்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும், அதாவது சோமவாரம் தோறும் போய் பார்த்து சிவனை போய் பார்த்து, சிவனோட கோயில் முக்கியமாக புராதன கோயில் இருந்தால் ரொம்பவே விசேஷம். இல்லைன்னா எந்த கோயிலில் சிவலிங்கம் இருக்கோ அந்த சிவனை தரிசனம் பண்ணி சிவனை சுற்றி வர்றது ஒரு அமோகமான பலனை கொடுக்கும். ஈசனை மட்டும் இல்லைங்க, அம்பிகையும் சேர்த்து சுற்றி வரணும். புராதன கோயிலாக இருக்குது அப்படின்னா பலன் வந்து இன்னுமே ரொம்ப நல்லது. ஸோ இதை ஒன்று முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா? ஆன் தி ஹோல் 2025 எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2025 வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அஷ்டம சனியின் பிடியில ஒரு 2-3 வருடங்களாக நீங்க மாட்டிக்கிட்டு நீங்க தவிச்ச தவிப்பு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரியா எப்பண்டா நமக்கு 2025 வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்த்த ஒரு வருடமாகப்பட்டது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வரப்போகுது. அதனால கண்டிப்பா இந்த காலகட்டம் நீங்க நினைச்ச மாதிரி, நீங்க எந்தெந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் உங்களுடைய வருடங்கள் அமைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வருட பலன்கள் நாம கணிச்சு சொல்றது பாத்தீங்கன்னா 4 வருட கிரகங்களின் அடிப்படையில தான் நம்ம கணிச்சு சொல்றோம். அதாவது குருன்ற சுப கிரகம், சனின்ற பாவ கிரகம், ராகு கேதுன்ற இந்த நிழல் கிரகங்கள், இந்த 4 கிரகங்களின் அடிப்படையில தான். ஏன்னா அந்த வருடங்களை முழுவதுமாக இந்த கிரகங்கள் சார்ந்துதான் அந்த வருடங்கள் இருக்கும். மாத கிரகங்கள் வந்து கோச்சார நிலவரப்படி செல்லும் போது ஒரு மாதத்துக்கு ஒரு மாற்றம், ஒரு மாதத்திற்கு ஒரு மாற்றம்ன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதே இது சந்திரனுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலையும் போகும்போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் இறக்கமும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த வருடத்தை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 கிரகங்கள் மட்டுமே அந்த வருடத்தை தீர்மானிக்க போகுது. அதன் அடிப்படையில தான் இது மிதுன ராசி அன்பர்களுக்கும் பொருந்தும், மிதுன லக்ன அன்பர்களுக்கும் இந்த வருட பலன்கள் பொருந்த போகுது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா வருடத்தின் முற்பகுதியிலேயே எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகள், அதாவது சனி பயிற்சி மார்ச் மாதம் நடந்திருக்கு, அடுத்து ராகு கேதுவும் மே மாதம், குரு பகவானும் மே மாதம். இந்த எல்லா கிரகங்களுடைய பயிற்சியுமே அந்த வருடத்தின் முற்பகுதியில நடக்கிறதுனால மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப். வருடம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்றது, நீங்க 2024 ரொம்ப துன்பப்பட்டு துயரப்பட்டு 2024 கூட சொல்ல முடியாது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு. 2 வருடங்களாக 23ல இருந்து நீங்க ரொம்ப பிரச்சனைகளுக்கு உள்ளாகிதான் நீங்க வெளியில வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த 2024 ரொம்ப சோர்வடைந்த வருடமாக இருக்கும். போராடி நீங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு
பிரச்சனைகளுக்கு நடுவுல போராடி போராடி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொரு பிரச்சனையை கவனிக்க போகும்போது குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதாவது அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது நடுவுல வந்து இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏண்டா நம்ம வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்ற அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 2025 பாத்தீங்கன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல பிரவேசிக்கிறார், குரு பகவான் உங்க ராசியிலேயே வரப்போறார். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குரு ராசிக்கு சஞ்சரிக்கும் போது ராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும் சொல்றேன், மிதுன லக்ன அன்பர்களுக்கு கிடையாது, மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும் அந்த குரு பகவான் ராசி மேல பயணிக்கும் போது சில மனக்குழப்பங்கள், சில அவமானங்கள், சில அசிங்கங்கள் வரக்கூடும். லாஸ்ட் இயர் ஏதாவது கடன் வாங்கி வச்சிருக்கலாம். ஏன்னா போன வருடத்துல எல்லாம் நீங்க கடனுக்காக அலைஞ்சு திரிஞ்சு நீங்க பட்ட பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி அந்த கடன்கள்னால இந்த வருடம் அந்த அவமானங்களும் அசிங்கங்களும் அவப்பெயர்களும் ஏற்படும். அதை பத்தி நீங்க ரொம்ப கேர் பண்ணிக்காதீங்க. அந்த அவமானங்களும் அசிங்கங்களும் தான் உங்களை ரொம்ப ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகுது. அதை அடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நீங்க வரப்போறீங்க மிதுன ராசி என்பர்கள். அதனால உங்களுடைய கடன் ஆகப்பட்டது ஜென்ரலா இந்த மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் இந்த வருடத்தோட சப்ஜாடா முடிஞ்சிடும். நீங்க எந்த அளவுக்கு கடன் வச்சிருந்தாலும் அதுல நீங்க நல்ல ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான வருடமாக தான் இருக்க போகுது. 10ஆம் இடத்துலயும் அந்த சனி பகவான் பிரவேசிக்கிறதுனால உங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்க. சில பேர் பாத்தீங்கன்னா தொழில் செய்ய போற சர்வீஸ் ஓரியன்டட் தொழில் இல்ல பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி இல்ல இந்த மாதிரியான ஒரு கிளினிக்கலி லெபார்டரி அந்த மாதிரி எல்லாம் வைக்க போறேன் அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல செட் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. தொழில் புதுசா தொடங்குறீங்கன்னா மிதுனராசி என்பர்கள் கவனத்தோடு, மிக மிக கவனத்தோடு, ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்துல இருந்தா மாத்திரம் தான் நம்மளுக்கு கெடுபலனை கொடுப்பாருன்னு கிடையாது. எல்லா பாவகத்துல இருக்கும் போது, நான் எல்லா பதிவிலையுமே இதை சொல்லிட்டு வரேன், எல்லா பாவகத்துல இருக்கும் போதும் அவர் எல்லா இடத்துல இருக்கும் போதும் அவருக்கு உண்டான சின்ன ஒரு பாவ செயல்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஒரு சோதனைகளை கொடுப்பார். நீங்க அதுக்கெல்லாம் அஞ்சவே கூடாது. இந்த மிதுனராசி என்பர்கள் நிறைய சோதனைகளை கடந்து வந்துட்டீங்க. அதை சாதனை ஆக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த 2025. அதனால கொஞ்சம் தொழில் ரீதியான ஒரு சோதனைகளை கொடுப்பார் சனி பகவான், ஆனா கைவிட மாட்டார். கண்டிப்பா உங்களுக்கு மட்டுமே அந்த தொழில் நல்ல வளர்ச்சியை கொடுக்க போது இந்த 2025. அந்த தொழில்காரகனும் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த தொழில் ரீதியான வளர்ச்சிகள் நல்ல ஒரு முறையில உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஒரு 1.5 வருடங்களாக, அதுலயும் கடைசி 2024 எண்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு உணர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல வேலை பார்க்கும்போது உங்களுடைய மதிப்பாகப்பட்டது அங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நீங்க ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு எப்போதுமே கீழ்த்தரமாக போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அதை மாத்தணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. கண்டிப்பா நீங்க மாத்திக்கோங்க. அதுல நீங்க நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 5 வேலையில நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை கிளிக் ஆகும். அதுல இருந்து நீங்க ஒரு இடமாற்றமோ ஒரு வேலை மாற்றமோ செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போது. இந்த மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தமான ஒரு திருமண உறவுகள் ஏற்படுவதற்கு, அடுத்து அந்த குழந்தை பாக்கியம், ஏன்னா ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால குழந்தை பாக்கியம்லாம் ஈஸியா அமைஞ்சிடும். கல்யாணமானவர்களுக்கு உடனே குழந்தை பாக்கியம் அமைவதற்கு, அடுத்து பாத்தீங்கன்னா மறுமண திருமண ஏற்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ப்ராசஸா ரொம்ப யோசிச்சு நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கும்போது அந்த மறுமண வாழ்க்கையும் சில ஒரு போராட்டங்களுக்கு இடையில தான் உங்களுக்கு நடக்க போகுது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அதனால அந்த திருமண வாழ்க்கையில அந்த 2வது திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப போராட்டத்துக்கு இடையில, அடுத்து நிறைய ஒரு எண்ணங்களுக்கு நடுவுல, சிந்தனைகளுக்கு நடுவுல தான் அந்த லைஃப்ன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனாலும் உங்களுடைய லைஃப் சூப்பரா இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. உங்களுக்கு வருமான உயர்வு, அதாவது
ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு பணப்புழக்கங்கள் இந்த வருடம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அதுதான் மேடம் எங்களுக்கு தேவை, எங்க கையில காசு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பா இந்த வருடத்துல உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். அந்த ராசியிலேயே அந்த குரு இருக்கும் போது, உங்களுக்கு அந்த சந்திரன் குரு சேர்க்கை இருக்கும் போது அந்த பணப்புழக்கங்கள் இருக்கும். அது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். அந்த செலவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கனாலே கண்டிப்பா இந்த வருடம் ஒரு புத்துணர்ச்சியான வருடமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி வருட கிரகங்களின் நிலைகள் படி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய தசாபுத்தி எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி இருக்கு, அதாவது 4ஆம் இடத்து தசாபுத்தி இருக்கு, 11ஆம் இடம் தசாபுத்தி இருக்கு அப்படின்னா இந்த வருடம் மாதிரி உங்களுக்கு ஒரு செழிப்பான வருடம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரியாக ஒரு என்ன சொல்றது, ராஜ வாழ்க்கை ஆகக்கூடிய ஒரு வருடமாக தான் மிதுன ராசி என்பர்களுக்கு. ஆஃப்டர் 3 இயர்ஸ் இந்த மிதுன ராசி என்பர்கள் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்கன்னு தான் சொல்லணும்.